ஓகேங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கம்பேரிங் ஃப்ராக்ஷன் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். இங்கே வந்து 4 போடுறேன், இங்கே வந்து 5 போடுறேன். ஓகேங்களா, இப்போ 4ல் 2, 5ல் 2, விச் ஒன் இஸ் பிக்கர் அப்படின்றத கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது 2/4 பிக்கா 2/5 பிக்கா? டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக மேலே உள்ளதை சப்ட்ராக்ட் பண்ணியோ இல்லை கம்பேர் பண்ணியோ நியூமரேட்டரை கம்பேர் பண்ணியோ பண்ண முடியாது. அப்போ இதை எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக அதே மாதிரி தான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அதை 4ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், 4ல் 2, அப்போது நம்ம 2வை ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே மாதிரி இந்த சர்க்கிளை பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து 5ஆக பிரிக்கணும், ஏன்னா கீழே டினாமினேட்டர் வந்து 5 இருக்குது. அப்போது 1 2 3 4 5. இப்போ 5ல் நம்ம 2 வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், விச் ஒன் இஸ் பிக்கர்? இதுதான் பிக்கர், சரிங்களா. ஆனால் இதை எந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், 2/4. இப்போது நம்ம வந்து வேல்யூ வந்து அடி கொடுத்து கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 4ஐ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் வச்சு ஒரு 0 வச்சப்போம். 5 4s are 20, அப்போது 0.5 இதோட ஆன்சர் வரும். இதே இது இந்த 2/5 எந்த மாதிரி பண்ணலாம், அதே மாதிரி தான். 5ஐ 2ஆல் கட் பண்ண முடியாது, அதனால் 1 5 is 5, பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டால் 4 5s are 20. இப்போ பாருங்கள், 0.5 வந்திருக்கு, இங்கே 0.4 வந்திருக்கு. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, இதுதான் பிக்கர். அப்போது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு புரியுதாங்க? ஓகேவா.